working in this? சார் கலை சாருக்கும் அப்புறமா டிரெக்டர் ஹீரோயின் எல்லாருக்குமே தான் ஒரு கேள்வி சார். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இதான் இங்கே இருக்கேன் சார் லாஸ்ட்டில். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் வந்து இருக்கக்கூடிய நடிகர்களோ இல்லை செலிபிரிட்டிஸ் எல்லாருமே தே ஆல் டிபெண்ட் அப்பான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சார். இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பி தான் இப்போ படம் இருக்கிற மாதிரியே ஆக்கிட்டாங்க. ஆனால் அதுதான் உண்மையா அப்படின்றது ஒரு கேள்வி. ஒன்று என்னென்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க டு டிஃபேம் அன் ஆர்டிஸ்ட். இது ரெகுலராக நடக்குது. இதுக்கான காரணம் வந்து உங்களை போல நடிகைகள் இயக்குனர்கள் எல்லாருமே தானே. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஏன்னா சிலது நல்ல வகைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆர்டிஸ்ட்டை காலி பண்ணணும்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஷைனிங் ஆர்டிஸ்ட் வந்து இன்னொருத்தர் வந்து க்ரூமிங் ஆர்டிஸ்ட்டை வந்து காலி பண்ணுற மாதிரி ஆயிடுது. அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக அது இருக்குது தான் சார். ஏன்னா நீங்கள் எந்த விஷயம் போனாலுமே பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது. அது கண்டிப்பாக உண்மை தான், அது இருக்குது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட பண்ணுறோம் இன்னொருத்தங்களுக்கு பண்ணலன்னா அதுவே நம்ம வந்து அந்த படத்தை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கான வந்து அவங்களே க்ரியேட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது சார். எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் பயங்கரமாக இருக்கா, அது வந்து நம்ம வந்து அந்த கண்டென்ட் கொண்டு போய் சேர்த்துரும். இப்போ சில படங்கள் நல்லா இருக்குது, எதுலேயுமே நம்ம பெருசாக சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் அதெல்லாம் பேசிக்காக ஒரு படங்களுக்கு என்ன பண்ணுமோ அது மட்டும் பண்ணியே படம் ரிலீஸ் ஆனோன்னு பெரிய லெவலில் ஹிட்டான படங்களும் உண்டு. சில பயங்கர பெரிய படங்களே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் ஆகி மக்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கு. ஸோ அது வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே இது ரெண்டுமே இருக்க தான் செய்யும். பட் நான் பர்சனலாக ஒரு யோசிக்கிறதுனா, இப்போ இந்த மாதிரி சில படங்கள் ரிவ்யூஸு அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அந்த ரிவ்யூஸில் வந்து இன்னொரு தமிழ் படம் ஆட் வருதுல்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் பயங்கர பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வீக்கில் வந்து 3 படம் வருதுன்னா ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணும்போது அந்த படத்தை இன்னும் 2 படத்தோட ஆட் வருது. அந்த படத்தையும் அவர் காலி பண்ணுறாங்க, இந்த படத்தையும் காலி பண்ணுறாங்க. அவங்களுக்கு சினிமாக்காரங்களே திரும்ப பிஸ்னஸ் தரது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கான விஷயமா பார்க்குறேன். அதை எல்லாரும் சேர்ந்து பேசி அது கொஞ்சம், ஏன்னா மற்ற ஆட்லாம் அவங்க எப்படி இருந்தாலும் சினிமாக்காரங்க படம் ஆடு தரலாம், மற்ற ஆடெல்லாம் தரதான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வியூஸ் இருக்குன்னா அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்க தரலாம். பட் நம்ம ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு குடும்பமாக இருந்துக்கிட்டு நம்மளே திரும்ப அதை பண்ணுறது வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது, அது பிடிக்கல. அதனால் எனக்கே ரீசெண்டாக ஒரு படம் இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸுக்குலாம் இந்த மாதிரி தரணும் போது என்னோட படம் ஒரு ஆட் வந்து நான் உடனே கூப்பிட்டு சொன்னேன், தலை இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, எனக்கு இது உடன்பாடு இல்லை அப்படின்னு. பட் அதை மீறி பணம் போடுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும் தேவையான. பட் ஆனால் ரொம்ப அன்எத்திக்கான விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் வந்து இப்போ ஓகே எக்ஸ்போஷர் கிடைக்கணும், உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பணம் போட்டுறீங்க, அது ரொம்ப நேர்மையான விஷயம், நீங்கள் பண்ணிக்கங்க, பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, நான் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அவங்க அந்த படத்தோட மொத்த நல்லா இருந்த மீறி அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறாங்க. பட் அது வந்து விமர்சனம் பண்ணுற விதமோ ஏதோ பண்ணும்போது ஒரு படத்தை காலி பண்ணும்போது அதில் இன்னொரு அதே நம்ம ஃபேமிலியை சேர்ந்து இன்னொரு 4 படத்தோட ஆடு வரும்போது அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் நான். டைரக்டருக்கு ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி இந்த சென்சார் இங்கே இருக்கு, சென்சார் அப்படிங்கிறது வந்து மூவிக்கு நிறைய லிமிட்டேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் விஷுவல் மீடியாவில் கப்பிள் விலாகாக இருக்கட்டும், சிங்கிள் விலாக்ஸாக இருக்கட்டும், சோலோ விலாக்ஸ், இதுக்கெல்லாம் எந்த சென்சார்ஷிப்பும் கிடையாது. ஒரு லிமிட்டாக எந்த லிமிட்டுமே இல்லாமல் வந்து அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த விஷுவல் மீடியாவை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது அது உங்களுக்கே எரிச்சலாகி இந்த கதையை ரெடி பண்ணீங்க? எந்த லிமிட்னா ஆக்சுவலி அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் முதல்ல. இப்போ பார்த்துங்க, சாதாரணமாக கெட்ட வார்த்தையை ரொம்ப சாதாரணமாக்கிட்டாங்க, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல கெட்ட வார்த்தை கேட்டால் கொஞ்சம் நம்ம முகம் சுளிப்போம். பட் இப்போலாம் பார்க்கும்போது நார்மல் ஆகிடுச்சு. அது சும்மா குழந்தைகள் கூட அதை ஈஸியாக கேட்குற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதை தாண்டி இதை விட மோசமான விஷயங்கள் நடக்குது. ஒரு பர்சனலான விஷயங்கள், பிரைவசியான விஷயங்களை கூட அவங்க வந்துட்டு கண்டென்ட் ஆக்கி போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு கதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. ஹீரோ சார் நீங்கள் ஸ்டேட்டில் சொன்னீங்க செகண்ட் ஹீரோன்னும் போது நான் செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க, சரிங்களா? இப்போ வந்து ஹீரோ ஆகிட்டீங்க, கூட வந்து ஹீரோயினும் பிளாக் அண்ட் பிளாக்கு, நீங்களும் பிளாக்கு. ஏன்னா படத்துலேயே வந்து உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே ஏதாவது சாங்ஸ் பண்ணும்போது ஏதாவது சொன்னாங்களா? அவரு கூட தான் பிளாக் பேண்ட் போட்டிருக்காரு. ஹீரோயின் படத்தில் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஹீரோயின் படத்தில் நீங்கள் தான் பண்ணிருக்கீங்க. சத்தியமாக தெரியாதுங்க. நான் வந்து இது என் பொண்ணும் பிளாக் போட்டிருக்கு. நான் காலர் மேல் பிளாக் ஷர்ட் இது ஒன்று தான் டக்குன்னு இருந்தது எடுத்து போட்டேன். நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக ரெடியாகி வரணும்னு யோசிக்கிறது கிடையாது. ரேண்டமாக தேங்க்யூ சார், லவ் யூ சார். ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். ஸோ அதனால் யதார்த்தமாக அதுதான் போட்டேன். ஆனால் நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். பிளாக் வந்தாங்க, நான் அந்த கேள்வி வரும்னு நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட இருந்து வரும்னு கண்டிப்பாக நினச்சேன். ஏன்னா வந்து பிளாக் அண்ட் பிளாக் வந்துட்டுமே யாரும் இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு. நான் நல்லா இருக்குல்ல, பிளாக் சூப்பராக இருக்குது. பிளான்லாம் இல்லை தலை, யதார்த்தமாக அமைஞ்சிச்சு. கலையரசன் சார், இப்போ சமீப காலமாக நிறைய ஜோடிகள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. ஜாலியான வீடியோ போடுறாங்க, சமையல் வீடியோ போடுறாங்க, சிலவங்க ஆபாச வீடியோக்களும் போடுறாங்க. ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த படம் என்ன சொல்ல வருது, என்ன வந்து சொல்ல கற்றுக் கொடுக்குது? இல்லை, டேரக்டர் தான் கேட்கணும். பட் என்னென்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்குறது மட்டும் அது உண்மையும் கிடையாது, அது 100%
அது மட்டும் உலகம் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமான பதிவுகள் தான் போடுறாங்க. நமக்கே ஒரு செகண்ட்னா நமக்கு மட்டும் தான் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு போல, சோகம் இருக்கு போல நினச்சிப்போம். பட் எல்லாருக்குமே இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து அதை பதிவு பண்ணுறது, ஆனால் அது எல்லாமே இப்போ பெரிய பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. இப்போ அது பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க புதுசு புதுசாக யோசிச்சு அது உண்மையோ பொய்யோ ஃபேக்கோ இல்லைனா மெஜாரிட்டி ஆஃப் த இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு எடுத்தால் ஒரு சில விஷயங்கள் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இப்போ ஒய்ஃபுங்களை கலாய்ப்பாங்க, கலாச்சாரம் எல்லாரும் சிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து அதை வச்சு அதை பண்ணி அதை ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போடுறாங்க. அது ஜாலியாக இருக்க வரையும் ஓகே, பட் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் நல்லது. ஒன் செகண்ட் ஹோல்ட் ஆன் சார். ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஹோல்ட் ஆன். அல்ல, இட்ஸ் ஓகே சார். ஐ ஹேவ் எ கொஸ்டின் ஈச் டு த டைரக்டர் கலை அண்ட் பிரிட்டி பிரியா லேயா. டைரக்டர் சார், இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இட்ஸ் சேஃப் பெட் சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒருத்தர் பின்னாடி ஓடுறது கொஞ்சம் சேஃப்பாங்க, நாட் தட் சேஃப். பட் ஹவு சேஃப் வாஸ் இட் டு பிளே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்? ஆல்சோ த ரிஸ்க் ஃபேக்டர் வாஸ் டெஃபினெட்லி தேர். ஏன்னா ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரிக்கு எல்லாரையும் கொண்டு போகிறீங்க, உங்களையும் நீங்கள் ப்ளஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? சார் கண்டிப்பாக சார். இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த ப்ரிமிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரிமிஸ் தான். இந்த டெரிட்டரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தினமும் பார்க்குற டெரிட்டரி தான். பட் இதுக்கு நம்ம பார்க்குறது மட்டும் உண்மை இல்லை. அவங்க கேமரா ஆன் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்குது, அவங்க என்ன அடுத்து பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இதில் ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க. அடுத்து அந்த கேரக்டர் மூலமாக ஒரு டாஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு மேட்டர் இல்லை, அந்த டாஸ்க்னால வர கான்சிக்வன்சஸ் அந்த படத்துடைய டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்குங்க. இது ஆக்சுவலி உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஆக்சுவலி அது நீங்கள் கண்டென்ட் தான் பார்த்துருப்பீங்க. அந்த கண்டென்ட் பின்னாடி இருக்க சைக்காலஜியை இந்த படத்தில் பார்ப்பீங்க. ரைட்.